டீம் வெரி குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எஸ்டபிள்யூஎம்எஸ். எஸ்டபிள்யூஎம்எஸ்னால் என்னென்னா சேஃப்டி டேர்ம்ஸில் சேஃப் ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சேஃப் ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட்டோட அவசியம் என்னென்னா, எந்த ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சேஃபாக நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னு பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா சேஃப் ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி வச்சு நம்ம எதை பேஸாக வச்சு நம்ம ரெடி பண்ணோம்னா ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட் யார் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னா, ஒரு சைட்டில் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் குவாலிட்டி இன்ஜினியரோ அஸ் வெல் அஸ் இன்ஜினியரோ ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா சேஃப் ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணணும். இது மிக முக்கியமானது, ப்ரிவென்டிங் த ஆக்சிடெண்ட் அஸ் வெல் அஸ் பிஃபோர் ஸ்டார்ட் த ஒர்க்கு. ஸோ இந்த எஸ்டபிள்யூஎம்எஸ் நம்ம எந்த கான்செப்டில் ரெடி பண்ணணும்னா, சிம்பிளாக நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். 4M + A. 4M + A. ஸோ 4Mனா என்னென்னா மென், மெட்டீரியல், மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் மெத்தட் ஆஃப் ஒர்க் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். ஸோ ஆக மொத்தம் 5 கண்ட்ரோலை நம்ம டிபெண்ட் பண்ணி இந்த எஸ்டபிள்யூஎம்எஸ் ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மென்னை எப்படி கன்சிடர் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் நம்ம ஹைட் ஒர்க்குக்கு டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ ஹைட் ஒர்க் டெப்ளாய் பண்ணுறப்ப எப்படி நம்ம சேஃப் ஒர்க் மெத்தட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறது? ஸோ வி வில் டெப்ளாய் த ஹைட் ஒர்க் பர்சனல் அஸ் வெல் அஸ் ஹைட் பாஸ் பர்சன் டு தி ஹைட் ஒர்க். ஸோ இது மென்னை கன்சிடர் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல்னால் நம்ம எந்த ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் அந்த மெட்டீரியலுடைய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லணும். ஸோ வி வில் யூஸ் த ஸ்கஃபோல்டிங். ஃபார் ஸ்கஃபோல்டிங் நாங்கள் அலுமினியம் ஸ்கஃபோல்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ஸ்கஃபோல்டிங் மெட்டீரியல் வி வில் யூஸ். ஸோ அது மெட்டீரியல். தென் மிஷின்ஸ். ஸோ மிஷின்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்டில் பூம் லிஃப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பூம் லிஃப்ட் யூஸ் பண்ணுறப்ப வி வில் யூஸ் தி சர்டிஃபைடு ஆர் தேர்ட் பார்ட்டி சர்டிஃபைடு பூம் லிஃப்ட் டு இன் ஹைட் ஒர்க். தென் மெத்தட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ மெத்தட் ஆஃப் ஒர்க்னால் அந்த ஒர்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பர்மிட் எடுப்போம். ஒர்க் பர்மிட் எடுத்ததுக்கப்புறம் டிபிடி கொடுப்போம். டிபிடி கொடுத்ததுக்கப்புறம் ஒர்க் லொகேஷன் அங்கே பூம் லிஃப்ட்டை மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒர்க்கை நம்ம சொல்கிறது தான் மெத்தட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்னால் இந்த ஒர்க் பர்மிட் சிஸ்டம், ட்ரெயின்டு பர்சன், ட்ரைனிங், டிபிடி. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். ஸோ எஸ்டபிள்யூஎம்எஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 4 விஷயங்களை வச்சுக்கணும். 4M + A. ஸோ மொத்தம் 5 விஷயங்கள். மென்னு, மெத்தடு, மெட்டீரியல் அண்ட் மிஷின்ஸ் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். ஓகேங்களா? தேங்க்யூ.